சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குங்க. ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. இது தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அட்டை தாங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு தனி நபரோட அடையாள ஆதார ஆவணமா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஆதார் அட்டை நம்ம ஒரு மானியம் வாங்குறதுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கா இருக்கட்டும், புதிய புதிய சலுகைகள் வந்து மத்திய மாநில அரசுகள் கொடுக்கறத வந்து வாங்கிக்கிறதுக்கா இருக்கட்டும், அனைத்திற்குமே இந்த ஆதார் அட்டை வந்து மிக மிக முக்கியமான ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஆதார் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் பிறந்ததுல இருந்து பெரியவர்கள் வரையுமே அனைவருமே வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணமும் கூட. இந்த நிலையில்தான் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டையில பெயர், பிறந்த தேதி, புகைப்படம், முகவரி உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாம கரெக்டான மொபைல் நம்பர் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கணும். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் இந்த ஆதார் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டு ஆதார் இ சேவை மையம் வந்து போக வேண்டி இருக்கும். இல்லைன்னா ஒரு சில நபர்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து மாத்திப்பாங்க. சில பேருக்கு வந்து ஆன்லைனில் மாற்றுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமாகவே மாற்றிப்பாங்க. இந்த இ சேவை மையம் போகிற அனைவருக்குமே இப்போ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கட்டணம் உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ இருந்து மாறப்போகுது அப்படின்னா வரப்போகிற அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து கட்டணம் உயர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கட்டணம் உயர்வு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மொபைல் நம்பர் சேர்க்கறது, இல்லைன்னா மாற்றுறது, பிறந்த தேதி மாற்றுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே 50 ரூபாய் கட்டணம் இருந்த நிலையில் இது இப்போ 100 ரூபாவா வசூலிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 50 ரூபாவா இருந்துச்சு, இனிமே 100 ரூபாவா வசூலிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் புகைப்படம் சேஞ்ச் பண்ணுறது, பிற புதுப்பிப்பு சேவைகளுக்கு 100ல இருந்து 125 ரூபாவா கட்டணம் வந்து உயரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இ சேவை மையம், ஆதார் மையத்துல எல்லாம் 50 ரூபாய் அப்படிங்கிறது வாங்குவாங்க. ஆனா இனிமே கட்டணம் வந்து ஏற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டா எந்த அளவுக்கு கட்டணம் வந்து ஏற போகுது அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு தெரியல. அது இனிமே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் 1 முதல் இந்த புதிய விதி வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டையில ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா இனிமே இ சேவை மையம் வந்து ஆதார் இ சேவை மையம் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. UIDAI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இப்போ புதுசா இ ஆதார் மொபைல் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல அதை வந்து வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா அனைவருமே ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதன் மூலமாகவே நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப் வந்து எப்போ இருந்து அமலுக்கு வரும் அப்படிங்கறது நாங்க கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வரப்போற ஜூன் 16, 2026ஆம் ஆண்டு ஆன்லைன் மூலமா நம்ம ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய மாற்றங்கள், திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு இலவசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நாமளா போய் பண்ணும்போது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ UIDAIயோட ஒஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் அட்டையை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளலாம். முற்றிலும் இலவசமாகவே இவை அனைத்தும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. யார் யாரெல்லாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அறிவிப்பு உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் 30க்கு பிறகு வங்கி கணக்குகள் செயல்படாது அப்படிங்கிற தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல யாருடைய வங்கி கணக்குகள் செயல்படாது அண்ட் யாருடைய வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்படும் அப்படிங்கிறத பத்தியும் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் மற்றும் இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே வங்கி கணக்கு வைத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் வங்கிகள் மூலமாகவே நடைபெறுகிறது. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் வழங்கும் பொழுது அந்த நிதி உதவிகளை எல்லாம் பெறுவதற்கும் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு. அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே செலுத்தப்படுகிறது. வங்கிகளில் எந்த ஒரு வைப்பு தொகையும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்காக இந்திய அரசு தொடங்கிய ஒரு உன்னத திட்டம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தாங்க. இந்த திட்டத்தின் மூலமா ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு வந்து தொடங்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பலர் வங்கி கணக்கு இல்லாம இருந்தாங்க. அந்த அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜன்தன் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தின் மூலம் எந்த ஒரு வைப்பு தொகையும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸில் வங்கி கணக்கை பராமரிக்க முடியும். இதன் மூலம் நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்கள் முறையான நிதி அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டனர். ஜன்தன் திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் 56,16,00,000 பேர் வங்கி கணக்கு தொடங்கி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவங்களுடைய வங்கி கணக்குல 2,67,755 கோடி பணம் இருப்பு இருக்கிறது. அதே வேளையில் இதன் கீழ் தொடங்கப்பட்ட 56 கோடி வங்கி கணக்குகளில் 23% கணக்குகள் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து 2.75 கோடியும் பீகார்ல 1.39 கோடியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நாடு முழுவதும் 13 கோடி வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற தகவலை ஒன்றிய நிதி அமைச்சகம் மக்களவையில் தகவல் சொல்லியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படாத சேமிப்பு கணக்குகள் செயல்படாதவையாக கருதப்படும் அப்படிங்கிறத இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் KYC அப்படிங்கிற வாடிக்கையாளர்களின் அடையாளத்தையும் வங்கிகள் சரிபார்க்க பயன்படுத்தும் செயல்முறையை அப்டேட், அதாவது KYC அப்டேட் செய்யாத ஜன்தன் வங்கி கணக்குகள் வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு முடக்கப்படும் அப்படிங்கிற தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவி அனைவரையும் அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு. இதனால ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் வங்கி கேட்கும் அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களுடன் KYC செயல்முறையில் கூடுதல் விவரங்களை எல்லாம் இணைப்பதற்காக வங்கிகளுக்கு செல்ல தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில செயல்படாத ஜன்தன் வங்கி கணக்குகள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மூடப்படும் அப்படிங்கிற தகவலில் உண்மை இல்லை அப்படின்னு மத்திய நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் செயல்படாத ஜன்தன் கணக்குகளை மூடுவதற்கு எந்த ஒரு உத்தரவும் இதுவரை பிறப்பிக்கவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. KYC விவரங்களை வாடிக்கையாளர்கள் சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயம்தான் என்றாலும் அதே நேரத்தில் KYC தகவல் சேர்க்கப்படவில்லை என்றாலும் வங்கி கணக்குகள் செயல்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க.
இதன் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேஒய்சி அப்டேட் யாராச்சும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு செயல்படாமல் போகாது. அதனால் உங்களுடைய கேஒய்சி அப்டேட்டுகளை அப்பப்போ செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.